எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பரோட்டா செஞ்சேன். அதுக்கு மட்டன் நானும் கையால் அம்மியில் அரைச்சி வச்சேன். எதுவுமே வீட்டில் அரைச்ச தூள் எதுவுமே போடல, எல்லாமே நான் அம்மியில் அரைச்சது தான். அதுக்கு மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். முழு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பூப்பட்டை, கொஞ்சோண்டு கசகசா எல்லாத்தையும் வச்சு நல்லா அம்மியில் மழை அரைச்சிக்கணும். வெங்காயம், தக்காளி அதையும் அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மழை அரைச்சிங்க. ஆனால் கொத்தமல்லி மையவே லேட்டாகுதுங்க. கொத்தமல்லி ஜீரகமும் மைய லேட்டாகும் போல இருக்குது. அம்மியில் அரைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ரெண்டையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரைச்சேன். மீதி கசகசா இதெல்லாம் சீக்கிரமாக அரைச்சிட்டேன். வெங்காயம், தக்காளிலாம், இஞ்சி, பூண்டு, கசகசா எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் குக்கரில் மட்டன் போட்டு அதிலே மசாலாவை போட்டுற வேண்டியது. எந்த மசாலாவும் இல்லைங்க. நம்ம முழு மஞ்சளும் வச்சு அரைச்சிக்கினேன். அதனால் மஞ்சத்தூள் கூட போடல. கல் உப்பு போட்டு அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கிண்டி அப்படியே குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். கறி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு அம்மி அரைச்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் கலக்கி ஊற்றி வேணுன்ற அளவுக்கு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தூள் மட்டும் வச்சுருந்தது லைட்டாக போட்டுக்கினேன். ஆனால் ரொம்ப சேர்க்கலை, நான் சும்மா லைட்டாக போட்டுவிட்டேன். அது மட்டும் போட்டு குக்கர் அடுப்பில் வச்சு அப்படியே நல்லா ஒரு 6-7 விசில் மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 5-6 விசிலுக்கு மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பச்சை எண்ணெயை ஊற்றணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன், எடுத்து உண்டை போட்டு ஃபேமிலி பரோட்டாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா உரித்து மிக்சியில் பிணைஞ்சதுனால எடுத்து அப்படியே நல்லா கையால் நல்லா பிணைஞ்சி 4-5 பரோட்டாவாக பிரிச்சுக்கினேன். 1 கிலோ மாவு 5 பரோட்டாவாக பிரிச்சுக்கினேன். பிரித்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த மாதிரி தட்டினா மட்டும்தான் பரோட்டா சூப்பராக வரும். இந்த மாதிரி பிச்சு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுதான் நல்லா அடுக்கடுக்காக வரும். அதுக்குள்ளே நான் உருண்டை உருண்டையாக மாவுலாம் போட்டு வச்சுருந்தேன். மொத்தம் 5 பரோட்டா தாங்க சுட்டேன். ஒரு பரோட்டாவும் முழுசாக சாப்பிட முடியல. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், நானும் என் பையனும். ஒரு பரோட்டாவையே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இது பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கணும். எவ்வளோ மெலிசாக நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரோட்டா நல்லா அடுக்கடுக்காக வரும். மொத்தமாக இருந்தால் உள்ளாரெல்லாம் வேகாது, பரோட்டாவும் சாஃப்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடுச்சு. நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். இறக்கிட்டு ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தூள் இப்போ போட்டு மேலே கொஞ்சம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் சிம்மில் வச்சேன். சிம்மில் வச்சு இறக்கின உடனே சூப்பரான ஆணம் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறமா பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டாச்சு. அடுப்பில் சுட்டால் இன்னுமே சூப்பராக வரும். நம்ம அடுப்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை. இந்த மாதிரி தட்டிட்டு வெளியில் தோடை சின்னதாக இருக்கும், அதனால் அடுப்பு வச்சு எரி விட முடியாது. அதனால் கேஸ்லேயே வச்சுட்டேன். இந்த மாதிரி தட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்க. ஏன்னா எண்ணெய் நிறைய ஊற்றி தான் நான் அந்த மாவு பரோட்டா தட்டி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெயாக இருந்தாலும் சாப்பிட்டா ஒத்துக்காது, பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது, நம்மளுக்கும் ஒத்துக்காது. மைதா மாவு கொஞ்சம் பார்த்து தான் எண்ணெய் சேர்க்கணும். அப்புறம் தோசைக்கல்லில் போட்டாச்சு. சூப்பராக பொரிச்சு வச்சுங்க. அரை மணி நேரம் அந்த மாவு ஊறிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பரோட்டா. ரொம்ப ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனத்தில் வேறு எந்த இதுவுமே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அரைச்ச மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை. அப்புறமா பரோட்டாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிக்கங்க. நான் அழகாக தட்டிட்டேன். 5 பரோட்டாவையும் அரை மணி நேரத்துலேயே சுட்டு முடிச்சிட்டேன். ஈஸியாக முடிஞ்சிடுச்சு வேலையும். நம்ம நிறைய சின்ன சின்னதாக போட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டால் ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடுது. 5 பரோட்டா சுட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஆணமும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு ஆணம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் ஆணம் எப்படி வச்சேன்னு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எந்த இதுவுமே இல்லை. முழு கொத்தமல்லி கையால் அரைச்சது, சின்ன வெங்காயம், தக்காளி தான். அதே மாதிரி பரோட்டாவும் 2 முட்டை ஊற்றி 1 கிலோ மாவு பிணைஞ்சேன். அந்த மாதிரி பிணைஞ்சி தான் சுட்டேன். பரோட்டாவும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. சில பேர் சர்க்கரைலாம் போடுவாங்க, பால்லாம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் நான் எப்பயுமே சேர்க்க மாட்டேங்க.
வெறும் உப்பு முட்டை இது மட்டும்தான் சேர்ப்பேன். தண்ணி சேர்த்து பிணைவேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு மிக்சியில் பிணைஞ்சிட்டேன். இல்லை நார்மலாக நான் கையாலே பிணைஞ்சிருவேன் மாவு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.